திமுகவை சுற்றி வளைத்துவிட்ட டெல்லி மெகா சம்பவத்துக்கு தயாராகிவிட்டதால் அறிவாலயத்தில் பெரும் பரபரப்பு. அமித்ஷாவை சந்திக்க பறந்த கனிமொழி டீம். மோடியை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேட்ட மு.க. ஸ்டாலின். டெல்லிக்கு வெள்ளை கொடி காட்ட திட்டமா? சித்தரஞ்சன் சாலையில் நடந்த அவசர ஆலோசனை. வணக்கம் நண்பர்களே. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு டெல்லிக்கு எதிரான ஒரு அரசியல் செய்து கொண்டு வருகிறார். குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்கள் மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட திமுகவை தற்போது ஈடி கட்டம் கட்டிவிட்டது. சமீபத்தில் சென்னை வந்திருந்த ஈடி இயக்குனர் ராகுல் நவீன் 4 முக்கிய அமைச்சர்களின் ஊழல் பட்டியலுடன் விரைந்துள்ளாராம். அதில் KN நேருவை தொடர்ந்து ஏவா வேலுவும் சிக்கியுள்ளாராம். இதுதான் தற்போது மு.க. ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளதாம். இதுபோன்ற அமைச்சர்கள் தான் சட்டமன்ற தேர்தலில் முக்கிய பணியாற்றப் போகிறார்கள். இவர்களிடத்தில் தான் பல்லாயிரம் கோடிகள் முடக்கப்பட்டுள்ளன. அப்படிப்பட்ட இவர்களை அமலாக்கத்துறை சுற்றி வளைத்துவிட்டால் சட்டமன்ற தேர்தலில் திமுகவினால் செயல்பட முடியாத இக்கட்டான சூழல் ஏற்படும் என்று மு.க. ஸ்டாலின் கதறி கொண்டு வருகிறாராம். அதன் காரணமாகவே தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டுக்குள் வந்ததும் புதிய டிஜிபியை நியமித்து திமுக புள்ளிகளை அமலாக்கத்துறை தட்டி தூக்கிவிடக்கூடாது என்பதற்காக தற்போது கனிமொழி டீமை அமித்ஷாவை சந்திக்க டெல்லிக்கு அனுப்பியுள்ளாராம் மு.க. ஸ்டாலின். கடந்த காலங்களில் திமுகவுக்கு பல இக்கட்டான சூழல் ஏற்பட்ட போதெல்லாம் கனிமொழிதான் டெல்லியில் சந்திப்பு நடத்தி பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து வந்திருந்தார். அதோடு திமுகவை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருந்து கொண்டுதான் பாஜகவை கடுமையாக எதிர்ப்பார்கள். டெல்லிக்கு சென்று விட்டால் வெள்ளை கொடியை பறக்கவிட்டு சரண்டர் ஆகிவிடுவார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் உதயநிதியின் பின்னணியில் இருக்கும் நபர்களை அமலாக்கத்துறை சுற்றி வளைத்துவிட்டது என்றதும் அடுத்த கட்டமாக உதயநிதியை தட்டி தூக்கி விடுவார்கள் என்கிற சூழல் நிலவி வந்தது. அப்போதுதான் இதற்கு மேலும் தாமதித்தால் தனது மகனை கட்டம் கட்டி விடுவார்கள் என்று தானே டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டார் மு.க. ஸ்டாலின். அதற்கு முன்பு டெல்லியில் 3 ஆண்டுகள் இதே கூட்டம் நடைபெற்ற போது அவர் அந்த பக்கமே தலை வைத்து படுக்கவில்லை. இந்த முறை உதயநிதியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்ட மு.க. ஸ்டாலின் அங்கு பிரதமர் மோடியை தனிமையில் சந்தித்து பேசினார். அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் ஈடி பின்வாங்கியது. அதனால் அப்போது உதயநிதி காப்பாற்றப்பட்டார். இப்படி தனக்கு அவசியப்படும் போதெல்லாம் பிரதமர் மோடியிடத்தில் சரண்டர் ஆகி தன்னையும் திமுகவையும் காப்பாற்றிக் கொண்டு வருகிறார் மு.க. ஸ்டாலின். இந்த நேரத்தில் தான் தற்போது திமுகவின் பண முதலைகளான முக்கிய அமைச்சர்களை அமலாக்கத்துறை கட்டம் கட்டியிருப்பதால் தமிழ்நாடு இந்திய தேர்தல் ஆணையத்தின் பிடிக்குள் செல்லும் போது திமுகவின் அத்தனை பண முதலைகளையும் ரவுண்டு கட்டி விடுவார்கள். அப்படி செய்தால் தேர்தல் செலவுக்கு பணத்தை வெளியில் எடுக்க முடியாது. அதோடு சம்பந்தப்பட்ட அமைச்சர்களையும் தட்டி தூக்கிவிட்டால் பணத்தையும் வெளியில் எடுக்க முடியாது. அவர்களாலும் தேர்தலில் போட்டியிட முடியாத நிலை ஏற்படும் என்று இந்த விவகாரத்திலிருந்து தப்பிப்பது எப்படி என்று தன்னுடைய சித்தரஞ்சன் சாலை வீட்டில் திமுகவின் முக்கிய புள்ளிகளுடன் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியுள்ளார் மு.க. ஸ்டாலின். இந்த கூட்டத்திற்கு பிறகுதான் அமித்ஷாவை கனிமொழி டீம் சந்தித்தாலும் மோடியை தானும் நேரில் சென்று சந்திக்க வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் முடிவெடுத்துள்ளாராம். ஆனால் திமுக டெல்லியில் மோடியை சந்திக்க மு.க. ஸ்டாலின் ரகசியமாக அப்பாயின்மெண்ட் கேட்டு வரும் விவகாரம் காங்கிரஸ் கட்சி வட்டாரத்துக்கு கசிந்ததை அடுத்து ராகுல் காந்தி கடும் கோபத்தில் இருக்கிறாராம். இண்டி கூட்டணியில் உள்ள எந்த கட்சிகளின் மாநில முதலமைச்சர்களும் மோடியை தனிப்பட்ட முறையில் சந்திப்பதில்லை. ஆனால் மு.க. ஸ்டாலின் மட்டுமே தனிப்பட்ட முறையில் அவரிடம் நெருக்கம் வைத்திருக்கிறார். பாஜகவுக்கு எதிரான அரசியல் செய்வது போன்று அவர் டபுள் கேம் ஆடுகிறார் என்று தனது கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளாராம். ஏற்கனவே இப்படி மு.க. ஸ்டாலின் டெல்லி மேலிடத்தை அரசியல் ஆதாயத்திற்காக மட்டுமே எதிர்த்து கொண்டு திரைமறைவில் நெருக்கம் வைத்திருப்பதனால்தான் திமுக கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டும் என்று ராகுல் காந்தி திட்டமிட்டாராம். என்றாலும் சோனியா காந்தியிடத்தில் பேசி தற்போது கூட்டணி போட்டுவிட்டார் மு.க. ஸ்டாலின். இருப்பினும் இந்த நேரத்தில் அவர் பிரதமர் மோடியின் சந்திப்பு நடத்தினால் அது ராகுல் காந்திக்கு திமுக மீதான கோபத்தை இன்னும் அதிகப்படுத்தும் என்கிறார்கள். என்றாலும் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிவிட்ட இந்த நேரத்தில் மு.க. ஸ்டாலினுக்கு பிரதமர் மோடி அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரா, இல்லை மு.க. ஸ்டாலினின் சந்திப்பின் பின்னணியை அறிந்து தவிர்த்து விடுவாரா என்பதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செய்தி. மத்திய இணையமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறாரா எல். முருகன்? தற்போது மத்திய இணையமைச்சராக இருந்து வரும் எல். முருகன் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடப் போவதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த மக்களவைத் தேர்தலில் நீலகிரி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் எல். முருகன். இந்த நிலையில் தற்போது கொங்கு மண்டலத்தில் உள்ள அவினாஷி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட அவர் திட்டமிட்டு வருகிறார். இந்த தொகுதியில் தற்போது அதிமுகவை சார்ந்த முன்னாள் சபாநாயகர் தனபால் MLA-வாக உள்ளார். இவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருப்பதுடன் அந்த தொகுதிக்கு அவரது மகனான லோகேஷ் குறிவைத்து வந்தார். ஆனால் அந்த தொகுதிக்கு அதிமுகவில் பலத்த போட்டி ஏற்பட்டதால் அவர் அதிமுகவிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து தற்போது அவினாஷி தொகுதியில் போட்டியிட தயாராகி வருகிறார். இந்த நேரத்தில் தான் பாஜகவின் மத்திய இணையமைச்சரான எல். முருகன் தனது மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு
அவிநாசி தொகுதியில் போட்டியிட திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதிமுகவிடத்தில் அவிநாசி தொகுதியை பாஜகவுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகிறாராம். இந்த தொகுதி கடந்த காலங்களில் அதிமுகவின் கோட்டையாக திகழ்ந்து வருகிறது. அதோடு இந்த முறை அதிமுக பாஜக கூட்டணி வைத்திருப்பதால் கண்டிப்பாக அங்கு போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற்று விடுவார் என்கிற சூழலும் உள்ளது. அதனால்தான் தனது மத்திய அமைச்சர் பதவியை கூட ராஜினாமா செய்துவிட்டு இந்த தொகுதியில் போட்டியிடுவதால் ஆர்வம் காட்டி வருகிறார் எல் முருகன். என்றாலும் இதுவரை எடப்பாடி பழனிசாமி அந்த தொகுதியை பாஜகவுக்கு கொடுப்பது குறித்து எந்த உத்தரவாதமும் கொடுக்கவில்லையாம். ஒருவேளை அவிநாசி தொகுதியை பாஜகவுக்கு கொடுக்க அதிமுக சம்மதித்துவிட்டால் தனது மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சட்டமன்ற தேர்தலில் அவிநாசி தொகுதியில் போட்டியிடுவாராம் எல் முருகன். அடுத்த செய்தி. தமிழக அரசியலில் அடுத்த சீமானாக்கப்பட்ட விஜய். தாவேகாவை வைத்த அரசியல் கேம் ஆடிய காங்கிரஸ் கட்சி. தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கியுள்ள நடிகர் விஜய் அதிமுக திமுக என்கிற இரண்டு கட்சிகளுக்கு நடுவில் தான் அரசியலில் கோலோச்ச வேண்டும் என்றால் காங்கிரஸ் போன்ற முக்கிய கட்சிகளை தனது கூட்டணிக்கு இழுக்க வேண்டும். அப்படிப்பட்ட கட்சிகள் தமிழக வெற்றிக் கழக கூட்டணி பக்கம் திரும்ப வேண்டும் என்றால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற அஸ்திரத்தை கையில் எடுக்க வேண்டும் என்றுதான் அவர் ஆரம்பத்திலிருந்து திட்டமிட்டு செயல்பட்டு வந்தார். அதற்கேற்ப காங்கிரஸ் கட்சியும் திமுக இடத்தில் கூடுதல் தொகுதி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று கூறியவர்கள் அதற்கு மு.க. ஸ்டாலின் இறங்கி வராததால் இன்னொரு பக்கம் தமிழக வெற்றிக் கழகத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார்கள். இதனால் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சி வெளியேறும் சூழல் ஏற்பட்டது. என்றாலும் கடைசி நேரத்தில் சுதாரித்துக் கொண்ட மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மேலும் சில தொகுதிகளை கூடுதலாக கொடுத்து உள்ளாட்சி தேர்தலிலும் 20% முக்கியத்துவம் கொடுக்கப் போவதாக சொல்லி காங்கிரஸ் கட்சியை திமுக பக்கம் இழுத்துவிட்டார். இதனால் தற்போது தமிழக அரசியலில் விஜய் தனிமரமாக்கப்பட்டுள்ளார். சின்ன சின்ன கட்சிகள் கூட அவரது கூட்டணியில் இணையவில்லை. அந்த வகையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்கு வேட்பாளர்களை தயார் செய்வதில் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு பெரும் சவாலாக அமைந்திருக்கிறது. அதோடு இதுவரை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட ஆர்வம் காட்டிய விஜய் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கூட இப்போது பின்வாங்கிவிட்டார்களாம். இதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்துவதே தமிழக வெற்றிக் கழகத்தின் மிகப்பெரிய சவாலாக அமைந்துள்ளது. அதிலும் இந்த தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் டெபாசிட் இழந்துவிட்டால் அது அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவாகிவிடும் என்பதோடு தமிழக அரசியல் களத்தில் இன்னொரு சீமானாக விஜய் சித்தரிக்கப்பட்டு விடுவார் என்பதும் தெரிய வந்துள்ளது.